டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியில் 30 லட்சம் ரூபாயை ஏமாந்த சென்னை ஐடி ஊழியர். மோசடியில் ஈடுபட்ட கணவன் மனைவி கைது. முக்கிய குற்றவாளியை போலீசார் சுற்றி வளைத்ததன் பின்னணி. சென்னையைச் சேர்ந்த மல்லிகார்ஜுன் என்பவர் பிரபல ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் செல்போனில் வீடியோ கால் அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் பேசிய நபர் தான் கொரியர் நிறுவனத்திலிருந்து பேசுவதாகவும், உங்களுடைய ஆதார் எண் மூலம் வந்திருக்கும் பார்சலில் போதைப் பொருள் இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த அழைப்பை மற்றொரு நபருக்கு அவர் மாற்றம் செய்துள்ளார். இதன் பின் எதிரில் பேசிய அந்த நபர் தன்னை மும்பை சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரி என்று கூறி கையில் சில போலியான ஆவணங்களை காட்டி, போதைப் பொருள் கடத்தல் மூலம் உங்களுடைய வங்கிக் கணக்கில் அதிக அளவு பணம் வந்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். அந்த பணத்தை உடனடியாக அனுப்புமாறும் அவர் கூறியுள்ளார். ஒருவேளை இந்த குற்றத்தில் தாங்கள் ஈடுபடவில்லை என்றால் பணத்தை உங்கள் வங்கிக் கணக்கிற்கு திரும்பிச் செலுத்திவிடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். எதிரில் மும்பை போலீஸ் என பேசிய நபர் கூறியதை நம்பிய மல்லிகார்ஜுன் அவர் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கிற்கு தன்னுடைய வங்கிக் கணக்கிலிருந்து 29,90,000 ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார். பணத்தை பெற்றவுடன் மோசடி கும்பல் மல்லிகார்ஜுனவிடமிருந்து அனைத்து தகவல்களையும் துண்டித்து விட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த மல்லிகார்ஜுன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைமில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் மல்லிகார்ஜுனை தொடர்பு கொண்ட தொலைபேசி எண்கள் மற்றும் பணம் செலுத்திய வங்கி கணக்கு விவரங்களை பெற்று விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள் என்பதும், அவர்கள் கணவன் மனைவியான தியாகு மற்றும் ஷாலினி என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் ரமேஷ் என்பவர் ஷாலினி மற்றும் தியாகு ஆகிய இருவருக்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளை உருவாக்கி மோசடியில் துணை போனது அம்பலமானது. இதையடுத்து தலைமறைவான அவரை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இதில் ரமேஷ் திருநெல்வேலியில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து திருநெல்வேலிக்கு விரைந்த போலீசார் அவரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். அவரிடமிருந்து 79,500 ரூபாய் ரொக்க பணம், 2 லேப்டாப்கள், போன்பே QR கோடு ஸ்கேனர்கள், 7 சிம் கார்டுகள், 3 வங்கிக் கணக்கு புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த கும்பல் பலரிடம் இதுபோன்று மோசடி செய்ததும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சென்னையில் ஐடி ஊழியரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 30 லட்சம் ரூபாய் பணம் பறித்த வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.